ஓம் சாந்தி 10/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, உடல், மனம், பொருள் மற்றும் எண்ணம், சொல், செயல் மூலமாக 21 பிறவிகளுக்கு பாபாவிடமிருந்து பலன் பெறும் அளவிற்கு சேவை செய்யுங்கள். ஆனால் சேவையில் ஒருபொழுதும் தங்களுக்குள் ஒத்துப்போகாமல் இருக்கக்கூடாது. கேள்வி: நாடகத்தின்படி பாபா என்ன சேவை செய்விக்கிறாரோ அதில் தீவிர தன்மையை கொண்டு வருவதற்கான வழி என்ன? பதில்: தங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருபொழுதும் எந்த சண்டை சச்சரவிலும் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை சண்டை சச்சரவு இருந்தால் என்ன சேவை செய்வீர்கள்? எனவே தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் உதவியாளர் ஆகுங்கள். பாபா உதவியாளராகத்தான் இருக்கிறார். ஆனால் குழந்தைகள் தைரியம் வைத்தால் பாபாவின் உதவி கிடைக்கும். இதனுடைய பொருளை உண்மையாக புரிந்து கொண்டு பெரிய காரியத்தில் உதவியாளர் ஆகுங்கள். பாபா சொல்கிறாங்க, நாடகத்தின்படி பாபா நமக்கு என்ன சேவை செய்ய வைக்கிறாரோ, நம்ம மூலமாக செய்ய வைக்கிறாரோ அதில் இன்னும் தீவிரத்தன்மையை கொண்டு வரணும். ரொம்ப வேகமாக போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான வழி என்னன்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, தங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்கணும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஒரு வேளை சண்டை சச்சரவில் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் என்ன சேவை செய்ய முடியும்? அதனால் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஆலோசனை செய்து சேவை செய்யுங்க. சொல்லப்பட்டிருக்கு, எந்த குழந்தைகள் தைரியம் வைத்து சேவை செய்கிறார்களோ அவங்களுக்கு பாபாவினுடைய உதவி கிடைக்கும். இதனுடைய பொருளை கூட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தைரியம் உங்களுடையதாக இருக்கணும். அப்போ தான் பாபா கிட்ட இருந்து உதவி கிடைக்கும். அப்போ தைரியம் வைத்து நீங்கள் சேவை செய்யும்போது ஒரு பெரிய காரியத்திற்கு உதவியாளர் நீங்கள் ஆக முடியும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், ஆன்மீக தந்தையிடம் புத்துணர்வு அடைவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். மதுபனுக்கு வரோம் அப்படின்னாலே பாபாவிடமிருந்து ரிஃப்ரெஷ் அடைவதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. புத்துணர்வு அடைந்து வெளியே செல்கிறீர்கள் என்றால் நிச்சயம் சென்று ஏதாவது காண்பிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நல்ல சேவை செய்து காட்டணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அதனுடைய நிரூபணம் இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு குழந்தைக்கும் சேவையில் நிரூபணம் கொடுக்க வேண்டும். ஒரு சில குழந்தைகள் நாங்கள் சென்டர் திறந்து வைக்கிறோம் என கூறுகிறார்கள். கிராமங்களில் கூட சேவை செய்கிறார்கள் அல்லவா? எனவே குழந்தைகளுக்கு எப்பொழுதும் எண்ணம், சொல், செயல், உடல், மனம், பொருளால் 21 பிறவிகளுக்கு பாபாவிடமிருந்து பலன் அடையும் வகையில் சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவே விருப்பமும் ஆகும். இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அதன்படி செய்யுங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நாம் ஏதாவது செய்கின்றோமா, யாருக்காவது ஞானம் அளிக்கின்றோமா, முழு நாளும் இந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை சென்டர் திறக்கலாம், ஆனால் வீட்டில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை ஒரு குடும்பத்தில் 2 பேர் கணவன் மனைவி ஞானத்தில் வந்தாங்க அப்படின்னா விருப்பம் இருக்கலாம், நம்ம வீட்டிலையே சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும். கருத்து வேறுபாட்டில் இருக்கக்கூடாது. இல்லைன்னா வைப்ரேஷன் நல்லா இருக்காது. குழப்பமும் இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. அப்போ சென்டர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை. சன்னியாசிகள் வீட்டின் சச்சரவுகளில் இருந்து வெளியே சென்று விடுகிறார்கள். சன்னியாசிகளுக்கு இந்த ஒரு விஷயமே கிடையாது. அவங்க ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அவங்களுடைய ஆலோசனையை, அவங்களுடைய விஷயங்களை எடுத்துரைக்கிறதுக்காக அவங்களுக்கு வீடு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை வீட்டு திறந்து கூட சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு தந்தை. கவலைப்படாமல் சென்று விடுகிறார்கள். பிறகு அரசாங்கம் அவர்களை தடுக்கிறதா என்ன?
கவர்மெண்ட் அவங்கள ஒன்றும் சொல்கிறது இல்லை, தடுக்கிறது இல்லை. அங்கேயே ஆண்கள் மட்டும்தான் வெளியேறுகிறார்கள். தற்போது ஒரு சில தாய்மார்களும் வெளியில் வருகிறார்கள். சன்னியாசினிகளும் இருக்காங்க. ஆண்கள் தான் பெரும்பாலும் சன்னியாசிகளாக ஆவாங்க. தற்காலத்தில் ஒரு சில தாய்மார்கள் கூட வெளியே வராங்க அப்படின்னு சொல்கிறாரு தந்தை. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நாம் பாபாவின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய புத்தியிலும் வர வேண்டும். மனிதர்கள் எதையுமே அறியவில்லை, முட்டாளாக இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் கட்டளை, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை ஆத்மா என உணருங்கள். வெறும் பண்டிதர்களாக இருக்காதீர்கள். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். நினைவினால்தான் சதோப்பிரதானம் ஆக வேண்டும். மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். பாபா, நாங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றோம் என கூறுகிறார்கள். எண்ணங்கள் வருகின்றது, அது வரும்தான் குழந்தைகளே என பாபாவும் கூறுகின்றார். ஏன்னா பரீட்சை இல்லாமல் பாஸ் ஆக முடியாது. அதுபோல் எண்ணங்கள்லாம் நிறையா வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் மிகவும் முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. என்னை நினையுங்கள், நான் தான் பதித்த பாவனர் என்று நிராகாரர் சிவபாபா கூறுகிறார் என்று முதலில் அனைவருக்கும் கூறுங்கள். வேறு யாரும் சொல்ல முடியாது. நிராகார பரமாத்மா நான் தான், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, நான் தான் பதித்த பாவனர் அப்படின்னு அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு யாரும் சொல்ல முடியாது. நிறைய பேர் சன்னியாசிகள் இருக்கிறார்கள். யோகா மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்புதல்களும் அளிக்கிறார்கள். இப்போது அவர்களின் கடயோகத்தால் யாருக்கும் நன்மை ஏற்படுவது கிடையாது. நிறைய யோக ஆசிரமங்கள் இருக்கின்றன. யாருக்கும் இந்த ராஜயோகத்தை பற்றி முற்றிலும் தெரியாது. பாபாவை அறியவில்லை. எல்லையற்ற தந்தைதான் உண்மையிலும் உண்மையான யோகத்தை கற்பிக்கிறார். பாபா குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக மாற்றுகிறார். நான் நிராகாரமாக இருக்கின்றேன், தற்காலிகமாக இந்த உடலில் வருகின்றேன். பாக்கியசாலி ரதம் இது. இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மற்றபடி காளை மாட்டை கூற முடியாது. மற்றபடி குதிரை வண்டியின் விஷயமும் கிடையாது. கீதையில் சொல்லியிருக்காங்க, குதிரை வண்டியில் வந்திருக்கிறாரு கீதை உபதேசம் செய்கிறதுக்காக அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. காளை மாட்டை கூட காமிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே தந்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் மனித உடலில் தான் வர்றேன். காளை மாடினுடைய விஷயம் கிடையாது, குதிரையினுடைய விஷயம் கிடையாது. மற்றபடி அந்த போர்க்களம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பாபா. நாம் மாயாவுடன் தான் போரிட வேண்டும் என உங்களுக்கு தெரிகிறது. மாயாவிடம் தோற்றால் தோல்வி என பாடப்படுகிறது. நீங்கள் மிகவும் நன்றாக புரிய வைக்கலாம். எந்த போர்க்களம், எந்த உடலில் கடவுள் வந்தார், எந்த எதிரிகளிடம் நம்ம ஜெயிக்கணும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லா புரிய வைக்கலாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஆனால் இப்போது கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் கற்றுக்கொண்டே கூட ஒரேடியாக தரையில் விழுந்து விடுகிறார்கள். சிலர் சண்டையிட்டு கொள்கிறார்கள். 2 சகோதரிகள் கூட தங்களுக்குள் ஒற்றுமையாக இருப்பதில்லை. பாபா சொல்கிறாங்க, முதல்ல சேவை செய்யணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். ஒரு சில இடங்களில் 2 சகோதரிகள் கூட ஒற்றுமையாக இருக்கிறதில்ல அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. உப்பு தண்ணீராக ஆகிவிடுகிறார்கள். உங்களுக்குள் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் இவர்கள் என்ன சேவை செய்வார்கள் என பாபா நினைப்பார். மிகவும் நல்லவர்களுக்கு கூட இந்த நிலைமை ஏற்படுகிறது. இப்போது மாலையை உருவாக்கினால் குறையுள்ள மாலைதான் தென்படும். இவர்களுக்குள் இன்னும் இந்தந்த அவகுணங்கள் உள்ளன. நாடகத்தின்படி பாபா சேவையை செய்வித்து கொண்டிருக்கிறார், டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறாங்க, இப்போவே உங்களுக்கு மாலை தயார் பண்ணோம் அப்படின்னா குறையுள்ள மாலையாக தான் அது தென்படுன்றார். ஏன்னா இன்னும் யாரும் முழுமை நிலையை அடையலை. இந்தந்த அவகுணங்கள் எல்லார்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. நாடகத்தின்படி பாபா டைரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறாரு. உங்கள் மூலமாக சேவையை செய்ய வைத்து கொண்டு இருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க.
குழந்தைகள் தங்களுக்குள் அமர்ந்து ஆலோசிக்க வேண்டும். சென்டர்களை திறக்கும்போது அனைவரும் சேர்ந்து, பாபா, நாங்கள் டீச்சரின் ஆலோசனைப்படி இந்த வேலையை செய்கிறோம் என எழுதுகிறார்கள். சிந்தி மொழியில் 1உடன் 2 சேர்ந்தால் 12 என்று கூறுவார்கள். 12 பேர் சேர்ந்தால் இன்னும் நல்ல வழி கிடைக்கும். ஒரு சில இடங்களில் ஒருவருக்கொருவர் ஆலோசனை கேட்பதே இல்லை. இப்போது இப்படிப்பட்ட வேலை நடக்குமா? எதுவரை உங்களுக்குள் ஒன்று சேரவில்லையோ அதுவரை இவ்வளவு பெரிய காரியங்கள் எப்படி செய்ய முடியும் என்று பாபா கூறுகிறார். பொதுவாக ஒருத்தரோட இன்னொருத்தர் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 3 பேர் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிந்தி மொழியில் அந்த பழமொழி இருக்குதான், 1ஓட 2 சேர்ந்தா 12. அப்படின்னா ஒரு சென்டரில் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேர் ஒன்று சேர்ந்தா 12 பேர் செய்யக்கூடிய பலத்தை அடைஞ்சு நம்ம சேவை செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒற்றுமைங்கிறது இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனையை கேட்டும் நீங்கள் செய்யணும். அப்படி ஆலோசனை கேட்காம செய்தீங்கன்னா வேலை நடக்குமா அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஒரு பெரிய காரியத்தை உங்களால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பாபா இன்றைக்கி முரளியில் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் முற்றிலும் எதையுமே புரிந்து கொள்வதே இல்லை. ஒரு சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த ஞானத்தில் மிகவும் குஷியாக இருக்க வேண்டும் என பாபா நினைக்கிறார். மனநிலை நல்லா இருக்கணும். எது இருந்தாலும் மனநிலை நல்லா இருந்தால் தான் எல்லா சேவையும் செய்ய முடியும், குஷியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு பாபா நினைக்கிறாராம். ஒரே ஒரு தந்தை, டீச்சர், குரு கிடைத்திருக்கிறார் என்றால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? ஒருத்தரே 3 உறவில் கிடச்சிருக்கிறாருன்னு சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். உலகத்தில் யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியவில்லை. சிவபாபா தான் ஞானக்கடல் பதித்த பாவனர், அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல், அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான். இது வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. அவரே நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர், விடுவிக்கக்கூடியவர், வழிகாட்டி என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். தங்களுக்குள் ஒன்று கூடி ஆலோசிக்க வேண்டும். செலவு செய்ய வேண்டும். ஒருவரின் வழிப்படி செல்ல முடியாது. உதவியாளர்கள் அனைவரும் வேண்டும். ஒருத்தர் சொல்கிறாங்க அதை கேட்டு நடக்கிறோம் அப்படிலாம் இங்கே இருக்கக்கூடாது. எல்லாருடைய உதவியும் அடைந்து தான் ஒரு பெரிய சேவையை செய்ய முடியும். புத்தி வேண்டும் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் செய்தியை அளிக்க வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். முக்கியமான விஷயம், அனைவருக்குமே செய்தியை கொடுங்கள். பாபாவை நினைத்தால் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதி ஆகலாம். நாடகத்தின்படி பாபா வயதான உடலைத்தான் எடுக்க வேண்டி இருக்கிறது. வயோதிக நிலையில் நுழைகிறார். வயோதிக நிலையில்தான் மனிதர்கள் பகவானை அடைவதற்காக கடினமாக உழைக்கிறார்கள். தபம், ஜபம் போன்றவைகளை செய்வது பகவானை சந்திப்பதற்கான வழி என்றும் பக்தியில் நினைக்கிறார்கள். எப்போது கிடைக்கும் அது எதுவும் தெரியவில்லை. பக்தியினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு பகவானை சந்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பக்தி பண்ணுறாங்க. ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதான். பல பிறவிகளாக பக்தி செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். பகவான் யாருக்குமே கிடைக்கவில்லை. பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றும் போதுதான் பாபா வருகிறார் என்பதை புரிந்து கொள்வதும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களை பாபா எழுப்புகிறார். இந்த ஞானத்தை கொடுத்து குழந்தைகளை எழுப்புறாரு பாபா. இப்போது உங்களுக்கு புது உலகம் எப்படி பழையதாகிறது என இந்த நாடகம் பற்றி முழுவதும் தெரியும். மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகின்றார். நமக்கு வேறு யாரிடமும் வெறுப்பு வரவே கூடாது. இதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. நாடகத்தின்படி மாயாவின் ராஜ்யமும் நடக்க வேண்டும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இந்த சக்கரம் இப்போது முடிவடைகிறது என மீண்டும் பாபா கூறுகின்றார். இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்திருக்கிறது. அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். இப்போது 5 விகாரங்களின் வழிப்படி நடக்கக்கூடாது. அரை கல்பமாக நீங்கள்
மாயாவின் வழிப்படி நடந்து தமோப்பிரதானம் ஆகிவிட்டீர்கள். இப்போது நான் உங்களை சதோப்பிரதானமாக மாற்ற வந்திருக்கின்றேன். இது தூய்மையாகுதல் தூய்மை ஆகாத விளையாட்டாகும். அதாவது தூய்மை மற்றும் அசுத்தம் அதற்கான விளையாட்டாகும். மனிதர்கள் இறக்கும் தருவாயில் பகவானை நினையுங்கள் என்று கூறுகிறார்கள். என்னை நினையுங்கள் என்று இப்போது பாபா கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் வயோதிக நிலையில் இருக்கிறீர்கள், திரும்ப செல்ல வேண்டும். ஆகவே இப்போது என்னை நினையுங்கள், வேறு எந்த விஷயமே கேட்காதீர்கள். பல ஜென்மங்களின் பாவ சுமை உங்கள் தலை மீது இருக்கிறது. இந்த சமயம் அனைவரும் அஜாமில் போன்று பாவிகளாக இருக்கிறார்கள் என்று சிவபாபா கூறுகிறார். முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரையாகும். இதன் மூலம்தான் நீங்கள் தூய்மை ஆகிறீர்கள். பிறகு தங்களுக்குள் அன்பும் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆலோசனை பெற்றுக்கொண்டும் இருக்க வேண்டும். அப்பாவோ அன்பு கடல் அல்லவா? எனவே நீங்களும் உங்களுக்குள் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். கர்ம இந்திரியங்கள் ஏமாற்றுகிறது என்றால் எச்சரிக்கையாக இருங்கள் என பாபா கூறுகின்றார். ஒருவேளை தவறான வேலைகளை செய்துவிட்டால் அவ்வளவுதான், விளையாட்டு முடிந்துவிட்டது. ஏறினால் வைகுண்டத்திற்கு அதிபதி, இறங்கினால் பாதாளம். உழைப்பில்லாமல் எதுவுமே கிடைக்காது. இப்படி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. முயற்சி செய்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சால் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடலாம், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம், தூள் தூளாக ஆகிடுவோம். அப்படின்னா பாதாளம், அப்படின்னா உழைப்பில்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். ஒரு சிலர் பந்தனம் எதுவும் இல்லை என்றாலும் கூட மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபாவின் ஸ்ரீமதப்படி நடப்பதே இல்லை. லட்சம் கொடுக்கலாம் பெரிய குடும்பமாக இருந்தாலும் கூட அதிகமாக தொழில் போன்றவைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். வயோதிகர் ஆகிவிடுங்கள், செலவை குறைத்து கொள்ளுங்கள். ஏழை மக்கள் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார்கள். இப்போது என்னென்ன பொருட்கள் வந்திருக்கின்றன, கேட்கவே கேட்காதீர்கள். பணக்காரங்க யார் ஏழைங்க யாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பொருட்கள்லாம் நிறைய வந்திருக்கு. பணக்காரர்களுக்குத்தான் செலவிற்கு மேல் செலவு ஆகிறது. இல்லையென்றால் வயிற்றிற்கு எவ்வளவு வேண்டும்? ஒரு ஆளாக்கு மாவு, அவ்வளவுதான். வயிறு எவ்வளோ சாப்பிட்ற போகுது அப்படின்றாரு பாபா. ஒரு ஆளாக்கு மாவில் எவ்வளோ வருதோ அவ்வளோ சாப்பிட்டா போதும், வயிறு நிறைஞ்சிரும். மற்றபடி ஆசை தான் மனிதனுக்கு நிறையா செலவை உண்டு பண்ணுது அப்படின்னு பாபா இன்றைக்கி முரளியில் சொல்லியிருக்காங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, தங்களுக்குள் மிக மிக அன்பு உடையவராக ஆக வேண்டும். ஆனால் சகோதரன் சகோதரிகளிடம் நினைவு வைக்க வேண்டாம். கர்ம இந்திரியங்களினால் எந்த ஒரு விகர்மமும், அதாவது கெட்ட கர்மமும் செய்யக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு ஈஸ்வரிய வழிப்படி நடந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். மாயாவின் வழியை விட்டுவிட வேண்டும். தங்களுக்குள் குழுவை வலிமையாக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம். லட்சியத்திற்கேற்ப லட்சணத்தை சமன் செய்யும் கலை மூலமாக முன்னேறும் கலையை அனுபவம் செய்து பாப் சமான் சம்பன்னம் ஆகுங்கள். அதாவது பாபாவிற்கு சமமாக நிரம்பியவர் ஆகுங்கள். குழந்தைகளிடம் உலக நன்மைக்கான விருப்பம் உள்ளது. அத்துடன் பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான உயர்ந்த ஆசையும் உள்ளது. ஆனால் லட்சியத்திற்கும் லட்சணத்திற்கும் இடையே வேற்றுமை தனக்கும் பிறருக்கும் தென்படுகிறது. எனவே சமநிலை செய்யும் கலையை முன்னேற்றத்தில் கொண்டு வந்து இந்த வேற்றுமையை நீக்குங்கள். எண்ணம் உள்ளது, ஆனால் உறுதி நிறைந்த எண்ணங்கள் மூலம்தான் பாப் சமான் முழுமை பெறுவதற்கான வரதானம் கிடைக்கும்.
இப்போது சுய தர்சனம் பிறர் தர்சனம் எனும் இரு சக்கரமும் சுழல்கின்றது. வீண் விஷயங்களில் திரிகாலதர்சி ஆகின்றீர்கள். இதனை மாற்றி சுய சிந்தனை செய்யும் சுய தர்சன சக்கரதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: சேவைக்கான பாக்கியத்தை பெறுவதே அனைத்திலும் பெரும் பாக்கியமாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை: அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். பயிற்சி செய்ய வேண்டும். தேகம் மற்றும் தேகத்தின் தேசத்தையும் மறந்து அசரீரி எனும் பரந்தாம நிவாசி ஆகுங்கள். பிறகு பரந்தாம வாசியிலிருந்து அவ்வக்த நிலையில் நிலை பெறுங்கள். பிறகு சேவை பொருட்டு சப்தத்தில் வாருங்கள். சேவை செய்து கொண்டு தனது சுய சொரூபம் எனும் சொரூபத்தில் நிலைத்திருங்கள். பிறகு சேவை செய்யும் பொருட்டு சம்பந்தத்தில் வாருங்கள். சேவை செய்து கொண்டே தனது சுய சொரூபம் எனும் சொரூபத்தில் நிலைத்திருங்கள். தனது புத்தியை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஒரு நொடியில் குறைவான சமயத்திற்குள் இணைத்து விடுங்கள். அப்போதே மதிப்புடன் தேர்ச்சி பெறுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. கண்டாலோ ஒற்றுமை பொங்கும். பாசம் கொண்டாலே பண்புகள் தங்கும். நேசம் கண்டாலோ